ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. வாங்க பாகம் 2க்கு போகலாம். என்ன நடந்ததுன்னு இந்த கதையில நீங்க முழுசா பாருங்க. இவன் பேர் ஹரிஷ், ஜபராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவரோட வீட்டுக்கு போறான். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா அவ வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா பார்க்க முடியல, ஒரு கால் கூட பண்ண மாட்டேற? அதை விட்றா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்ன காரணம்? உன்னை பார்க்கணும் போல ஆயிடுச்சு, அதுதான் வந்தேன் அப்படின்னு 2 பேரும் பேசி கொண்டு இருந்தாங்க. சரிடா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டா? சரிடா, நான் கிளம்பட்டா? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வேற. சரி பார்ப்போம் சீக்கிரமா, சரியா? உனக்கு எதுனா தேவை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு, சரியா? என்னடா டல்லுன்னு இருக்க, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைடா, எங்கே போனாலும் சேர்க்க கூட மாட்றாங்க. வேலையும் இல்லை, வீட்டில் வருமானமும் இல்லை, உணவும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலடா. வேலைக்கு கேட்க போனால் அங்கேயும் துரத்தி விட்றாங்க, சேர்த்துக்கவும் மாட்றாங்க, கேலி பண்ணுறாங்கடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியலடா. நீ தண்டா எனக்கு உழுதவனும். உடா, நான் பார்த்துக்கிறேன்டா. நீ எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன், சரியா? நீ எதை குறிச்சும் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்ல, பார்த்துக்கலாம், சரியா? அவனோட கஷ்டத்தை எல்லாம் அவன்கிட்ட சொல்லி புலம்பி அவனை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர இவனும் இவன் சைடில் இருந்து நான் சீக்கிரமாக உனக்கான காரியத்தை நான் பண்ண சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு வர சொல்லி இவனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் அவனோட வீட்டுக்கு பயணத்தை தொடங்கிட்டான். அவன் போன பிறகு அவனோட கஷ்டங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தான். எப்போதான் இந்த காலம் மாறுன்ட்டு ரொம்ப கஷ்டத்தோடு மறுபடியும் அவன் வீட்டுக்கே புறப்பட்டான்.